ஹலோ ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் டிஎஃப்சி ட்ரேடர். அதாவது ஏப்ரல் 9ஆம் தேதி இன்னைக்கு நம்ம எப்போ ட்ரேட் பிரேக் டவுன் பார்க்க போகிறோம்னா, அதாவது ஏப்ரல் 7ஆம் தேதி பார்க்க வேண்டியது. மன்னிச்சுக்கங்க, ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ எடுத்திருந்தேன், பட் அது வாய்ஸ் கேட்காம போயிடுச்சு. போட்டால் நல்லா போடணும், அதனால் ஒரு ரீசனுக்காக திரும்ப ரெக்கார்ட் பண்ணுறேன். அதாவது மண்டேவும் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன், பட் அது என்ட்ரி மிஸ் ஆகிடுச்சு. அதான் டியூஸ்டே ஒரு ட்ரேடை ப்ராப்பராக எடுத்து என்னென்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, இதுக்கு டே 1 hour 5 minutes 1 minute எக்ஸிக்யூஷன். ஸோ அதில் தான் நான் அந்த டைம் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இத்தனை டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த பயாஸ் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இந்த டைம் ஃப்ரேம் போயிட்டு, அதனால் இது பெருசாக ஒன்றும் நினைக்காதீங்கன்னா இத்தனை டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது. ஏன்னா டேலேருந்து 1 hour 5 minutes தான் ஆக்சுவல் 3 டைம் ஃப்ரேம் செட்டு. அது ஒரு செட்டு 3 டைம் ஃப்ரேம் வரும். ஸோ அந்த 1 minute எதில் போனால் எனக்கு கன்ஃபர்மேஷன் இல்லாதனால அந்த 1 minute போனது. ஸோ வாங்க பார்க்கலாம் அது என்னன்ட்டு. ஸோ டேயில் போய் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஐயை ப்ரீச் பண்ணியிருப்போம். அதாவது ஏப்ரல் 2ஆம் தேதி ஏப்ரல் 6ஆம் தேதி அந்த கேனில் ப்ரீச் பண்ணியிருக்கு. நம்ம ட்ரேட் பண்ண போகிறது 7வது கேண்டில். அதாவது இந்த ஐ தான் டார்கெட். இந்த பிளாக் லைன் தான் நமக்கு டார்கெட்டு. அப்போ நம்ம ஸ்விங்னு எடுக்கும்போது இது இது லோவாக இருக்கும், இது ஹையாக இருக்கும். நம்ம ட்ரேட் பண்ண போகிறது இந்த ப்ளூ கலர் கேண்டில், அதாவது இந்த கேண்டில். இப்போ டேலேருந்து 1 ஹவருக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஒரு இம்பேலன்ஸுமே இருக்குது. அந்த இம்பேலன்ஸுமே உங்களுக்கு ஒரு கீ லெவல் தான். ஸோ அதுலேருந்து ஒரு 5 minutes போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் நல்லா ஒரு தெரியும் இந்த லெவலில். பட் நான் இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. ஏன் பண்ணலைன்னா, ஒருவேளை விக் இப்படி விட்டுருந்தானா நான் இந்த ஆர்டர் பிளாக்லேயே போயிருந்திருப்பேன். பட் இந்த கேண்டில் கீழே ஸ்வீப் பண்ணலை அப்படின்றது ஒரு ரீசனுக்காக நான் அந்த என்ட்ரி போகல. அதாவது இந்த இடத்துல போகல. அவன் என்ன பண்ணிட்டான், அகெயின் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரு. இங்கே நிறைய பேர் போய் மாட்டியிருப்பாங்க. ஏன்னா ப்ரைஸ் இவ்வளோ பெருசாக ட்ராப் ஆகுது. இந்த இடத்துல நம்ம போய் இங்கே செல் பண்ணலாம், அதாவது இந்த பிளாக்கில் செல் பண்ணலாம் அப்படின்னு போயிருப்பாங்க. ஏன்னா இந்த ஆர்டர் ஃப்ளோ பார்த்திங்கன்னா புல்லிஷில் இருக்கிறான். அப்போ நம்ம போய் கவுண்டர் சைடு நிற்கக்கூடாது, எப்போவுமே ப்ரோ ட்ரெண்டில் தான் நிற்கணும். ஒருவேளை இந்த விக்கு இந்த கேனோட விக்கு இப்படி ஸ்வீப் பண்ணியிருந்தால் நம்ம ஏதாவது அங்கே செல்லு பார்த்துருக்கலாம். பட் அதுவுமே பார்க்கக்கூடாது. ஏன்னா பயாஸு புல்லிஷில் இருக்கும் போது நம்ம ட்ரெண்டு கூட தான் ட்ராவல் பண்ணணும், ட்ரெண்டுக்கு ஆப்போசிட் நிற்கக்கூடாது. ஸோ அந்த ஃப்ளோவில் சொல்கிறேன். ஸோ இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்கும். இது என்னது, பிஓஎஸ்ஸு, இது என்னது, சாக்கு, அகெயின் பிஓஎஸ், சாரி சாக்கு தான், சாக்கு. இப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த ஹையை லாக் பண்ணிட முடியும். ஸோ இது ஹை, இது லோ, இப்படி லாக் பண்ணிக்க முடியும். இப்படி லாக் பண்ணதுனால, ஏன்னா இது ஆக்சுவல் லோன்னு பார்த்தீங்கன்னா இது தான் சொல்லுவாங்க, இது ஆக்சுவல் லோ இது தான். பட் இந்த லோ ஏன் எடுக்கிறேன்னா, ஏன்னா மார்க்கெட்டு இங்கேருந்து இப்படி இப்படி போய் இப்படி தூக்கியிருக்கிறோம். இது லோ. ஆக்சுவலாக நான் இந்த வியூவில் தான் பார்த்துருந்தேன். ஃபஸ்ட்டு நான் ட்ரேட்குள்ளே என்ட்ராகும் போது நான் சொன்னேன்ல அந்த 1 minute, அது நான் இந்த வியூவில் தான் பார்த்துருந்தேன். எனக்கு இதில் ஒரு ஸ்லைட்டு ஒரு வேரியேஷன் இருக்கும். ஏன்னா நம்ம இது லோன் எடுக்கும்போது இது இன்டியூஸ்மெண்ட்டாக க்ரியேட் ஆகிடும். அதாவது என்னது,
ஒரு செல் சைடாக க்ரியேட் ஆகிடும். அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன், இதுவே லோவாக வச்சுக்கிட்டேன். அதனால அந்த வந்து 5 மினிட்ஸ்லேருந்து 1 மினிட் கன்ஃபர்மேஷன் போன ஒரு ரீசனுமே. நான் ஆக்சுவல் லோ இதுதான் இப்படியும் எடுத்துக்கலாம். பட்டு எனக்கு இங்கேருந்தே ப்ரைஸ் மூவ் ஆகிற மாதிரி இருந்தது. அதாவது இந்த ஏரியாவிலேருந்து இந்த ஆர்டர் பிளாக்லேருந்து ப்ரைஸ் மூவ் ஆகிற மாதிரி இருந்தது. எந்த லோவான எடுக்கலாம். ஏன்னா ஸ்ட்ரக்சர் லாக் பண்ணும்போது எல்லா லோ ஒரே லோ தான். இது லோ, இது ஹை, இப்படி தான் மார்க் பண்ணணும். ஏன்னா நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட்டில் தான் நம்ம வந்து பை பண்ணுவோம். அப்படி பார்த்தீங்கன்னா கூட இது வந்து அந்தளவுக்கு டிஸ்கவுண்ட் சொல்ல முடியாது. அதனால் ஆக்சுவல் லோ, நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்கன்னா இதுதான் லோ. சரி, ஓகே, நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம். இது வந்து 5 மினிட்ஸோட ஒரு ஓபி. நான் இங்கே வந்து அக்ரெசிவாக போகல. ஏன்னா இங்கே வந்து லிக்விட் சிட்டிங் இருக்குது. அதனால் நான் அக்ரெசிவாக போகல. இதை ஒரு கீ லெவலில் எடுத்துக்கிட்டு 1 மினிட்டில் மாற்றிக்கினேன். 1 மினிட்டில் மாற்றிட்டு, அதாவது இந்த லோ ஸ்வைப் பண்ணதான் பார்த்துட்டு இருந்தேன் மார்க்கெட்டு. அதே மாதிரி ஸ்வைப் பண்ணலாம். அதாவது 1:10 கேண்டிலு, அழகான பிரேக்கர். நம்ம என்ட்ரி எங்கே, அதை நீங்களே சொல்லிடலாம். பிரேக்கரில் என்ட்ரி, இது நம்ம எஸ்எல். இந்த க்ரீன் கலரில் இந்த ஹை வந்து டார்கெட்டு. ஆக்சுவல் டார்கெட் இந்த ஹை நம்ம வந்து அந்த ரேஞ்சில் வச்சுப்போம். இதான அந்த ரேஞ்சு, இது அந்த ரேஞ்ச். அந்த ரேஞ்சில் வைக்கும்போது நமக்கு ஈஸியாக கிடச்சிடும். ஏன்னா சம்டைம்ஸ் என்ன பண்ணுவானுங்க, இந்த ஹையை தூக்கிட்டு இப்படி இறங்கி இப்படி இம்பேலன்ஸ் தூக்கிட்டு போவாங்க. அப்போ நமக்கு இங்கே வந்து பிரேக் இவன் போட்டு வச்சுருந்தோன்னா போட்டு வந்திருப்பாங்க நமக்கு பிரேக் ஈவனு. அதனால் நமக்கு வந்து இந்த இடத்துல ஏதாவது இந்த க்ரீன் கலர்லேயே போயாச்சு. இதோட பிஃபோர் ஸ்க்ரீன்ஷாட் தான் உங்களுக்கும் அவைலபிள். ஏன்னா பிஃபோர் ஸ்க்ரீன்ஷாட் இல்லாமல் நம்ம பேச முடியாதுல்ல ப்ரோ. இங்கே பாருங்கள், ஏப்ரல் 7 எத்தனை மணிக்கு எடுத்துருக்கேன்? 9:14 எடுத்து வச்சுருக்கேன் ஸ்க்ரீன்ஷாட்டு. இங்கே என்ன போட்டுக்கிறேன், 7 4 மாதம் 26 வருஷம். டெய்லி பயாஸ், அதாவது பயாஸு டெய்லியில் வந்து பை 1 ஹவர் கீ லெவலு. அந்த 1 ஹவர் கீ லெவல் தான் இங்கே ஃபார்மும் வாய்ந்தது. அதுதானே ப்ரோ இந்த என்ட்ரி. இந்த 7 போய் டார்கெட் வச்சுருக்கு. அதுதான். அதுக்கப்புறமும் இன்னொரு சுவாரஸ்ய விஷயம் நடந்துச்சு. அதை நான் வந்து இதுக்கெல்லாம் முன்னாடி நான் எடுத்து வச்சிட்டேன். இங்கே என்ன பாருங்கள், ஏப்ரல் 5 ஒரு ஈவினிங் போல் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கிறேன். அதாவது வீக்லியில் மாற்றி பார்க்கும்போது ஒரு கேண்டில்ஸுக்கு ரிஜெக்ஷனு, அதுவும் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ரிஜெக்ஷன் போட்டு நின்றுக்குது வீக்லியில். இங்கே பாருங்கள், 23,465 டார்கெட்டு. அவன் நின்றுக்கிற ஏரியா பாருங்கள், 22,713 நின்றுக்கிறானு. அப்போது நான் போடுறப்போ அந்த கேண்டில் முடிஞ்சப்போ ரன்னிங் கேண்டிலாக தான் இருக்கும். அப்போ அந்த வீக்லி கேண்டிலு. அப்போ நான் வந்து வீக்லியில் போனோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு இந்த கேண்டில் தான் நம்ம மார்க் பண்ணிடுது. இந்த ஹை டார்கெட் வச்சுருந்தோம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அவன் பிரிச்சிருப்பாங்க. வந்து அவன் ஓப்பனான ப்ரைஸ் இந்த ஏரியாவிலேருந்து வச்சுப்போம். எவ்வளோ பாயிண்ட்டு, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1480 பாயிண்ட் கிட்ட போய்க்குது. ஸோ நம்ம வந்து ஹோல்ட்லாம் பண்ண மாட்டோம். அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. நம்ம இன்ட்ராடே தான் நம்மளாம். ஸோ உங்கள் பிளானில் யாராவது இந்த வச்சுருந்தீங்கன்னா இந்த ட்ரேடை உங்களால் அட்டன் பண்ணியிருக்க முடியும், அப்படி சொல்ல வரேன். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ, பை.